ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரியும், தாவேகா கட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தாலும் அடுத்த வாரத்துலேருந்து அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் தீர்ப்பு வரப்போகுது. ஸோ அந்த தீர்ப்பில் மேபி சிபிஐ கோருவாங்களா வழக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நம்ம பரபரப்பாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தகவல் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை தாங்க. கூட்டணி யார், யாருக்கு யாரோட கூட்டணி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரெஷராக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா தலைமையில் கூட்டணி இருக்கணும், அதனால் அதிமுக நீங்கள் எங்ககிட்ட வாங்கங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையில் வேணா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா திமுக கதை முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலமாக இருந்தாலும் அதில் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தொகுதி அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பார். ஈரோடு பக்கம் கோபி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய கண்ட்ரோல் இருக்கும். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. அதே போல் தான் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிமுகலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிமுக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாஜகவை இணைச்சிக்கிட்டார். பாஜகவை இணைச்சதுனால ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா போன்ற கட்சிகள் இல்லைனா கண்டிப்பாக அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனிச்சு நின்னாவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். திமுக அவங்க நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருக்காங்க. ஒருவேளை அதிமுக கூட தாவேகா சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக திமுக தோற்று போயிடும் அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் தாவேகாவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கிட்ட விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் திருமாவளவன்கள் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில எதிர்கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்க அதிமுக கூட தாவேகா சேருமா? ஏன்னா அவங்களுடைய கொள்கை எதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்க போய் சேருவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூசகமான ஒரு சில தகவல் என்ன வெளியாயிருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வர மாதிரி இருந்ததுன்னா பாஜகவை கழட்டி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழக வெற்றிக் கழகம் விஜயுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முறியும் வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தாவேகாவோட கூட்டணி வைத்தால் பாஜகவுடன் கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி முறித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 40+ இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு உள்ளதாக தற்போது கூறப்படுதுங்க. இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுதுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. கடந்த 48 மணி நேரமாக பாஜகவின் டாப் தலைகள் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தற்போது வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. அது யாருன்னா யாரும் இல்லைங்க, பவன் கல்யாணம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா பவன் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாஜக கூட்டணியில் இருக்க தெலுங்கு நடிகராக தான் இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் தானே விஜய் வந்தால் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கழற்றி விடுவார் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பார்த்திங்கன்னா கூறியிருக்காரு. மேலும் விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என்றும் விஜய் தலைமை ஏற்கும் அளவுக்கு அதிமுக பலவீனமாகிவிட்டதா எனவும் டிடிவி தினகரன் பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை எப்படி போயிருந்ததுன்னா, இவங்க அதாவது விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதிமுகவை விமர்சனமே பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவையும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவங்க பாஜக கூட சேர்ந்த வாட்டி. ஸோ விஜய் அப்போ தனித்து தான் நிற்க போகிறாரு. மேபி அவர் கூட்டணி அமைச்சா யார் கூட அமைக்கலான்னு பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வந்தது ஒரு டைமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தாவேகா அதிமுக கூட சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகிறாரு பார்த்திங்களா, அந்த இடம் எல்லாமே தாவேகா கொடியை வந்து காட்டுறாங்க. அது யார் காட்டுறாங்கன்னே தெரியல. பட் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே
இவங்களே தாவேகா கொடியை வச்சு அதிமுக தொண்டரை வேணும்னே தூக்க வைக்கிறாரு. அப்பதான் அதாவது தாவேகா தொண்டர்களை நம்ம பக்கம் இழுக்கலான்னு பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி விஜய் தலைமையில் அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கழற்றி விடுவார் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பலவீனமாகி தான் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்று சொன்ன போதிலிருந்தே அந்த கூட்டணி ரொம்பவே பலவீனமாக தான் இருக்குது. வரும் தேர்தல் முடிவில் பார்த்தீர்கள் என்றால் அதிமுக கூட்டணி வெறும் 15% கீழ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது இவர் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, தாவேகா போய் அதிமுக கூட கூட்டணி வைக்கிது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதற்காக தாவேகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிலாம் விஜய் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ எடப்பாடியோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக விஜயுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முறியும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியிட்டிருக்குங்க. அதாவது தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் பாஜகவுடன் கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி முறித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு விலக முடிவு செய்தால் சில முக்கிய மாற்றங்கள் நிகழலாம். முதலாவதாக என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடிக்கு பதிலடி தரும் விதமாக அண்ணாமலை மீண்டும் தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஒருவேளை அவர் விலகிட்டார்னா சரி அந்த கூட்டணியிலேருந்து போயிட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன் தலைமையாக இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் காரணம். அவர் தான் பார்த்திங்கன்னா மேலிடத்துக்கு போய் அண்ணாமலையை தூக்கிட்டு வேறவங்கள போடுங்கன்னு சொன்னதுனால நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட தலைமையாக இருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சை கேட்டு பாஜகவோட தலைமையே வந்து பார்த்திங்கன்னா பாஜக மாற்றிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பிரிந்து செல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இவர்களோட போயிடுவாங்க. யார் கூட அண்ணாமலையோட பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது அதிமுகவின் எதிர்காலத்தையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கலாம். அதாவது அதிமுகவை காலி செய்யும் வேலைகளில் பாஜக இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போது விஜய்க்கு பாஜக ஆதரவாக உள்ளது. பாஜக அல்லாது அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகினால் பாஜக விஜய்க்கு எதிராக திரும்பும் வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது என்னவாக இருந்தாலும் தேர்தல் வந்து நெருங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு நிறைய பேரோட காரணம் என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி விஜய்க்கே நல்ல மார்க்கெட் இருக்குங்க. ஒரு 100 பேர்கிட்ட போய் பொதுவான ஆளுங்கிட்ட, அதாவது கட்சிக்காரங்களை விட்டுருங்க, நாங்கள் வந்து காலங்காலமாக திமுகவுக்கு போடுவோம், காலங்காலமாக அதிமுகவுக்கு போடுவோம் அப்படிங்கிறவங்கள விட்டுருங்க. பொதுவாக போய் ஒரு 100 பேர் ஒரு பீச்லேயோ ஒரு இடத்துலையோ நின்று ஒரு ஓட் லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 40க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு மட்டும் வருதுங்க. விஜய்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50 சீட்டுக்கு மேலே வருது. மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 10, 15 அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ அந்தளவுக்கு விஜய்க்கு வந்து இன்றைக்கி பாப்புலாரிட்டி இருக்குது. பட் அந்த பாப்புலாரிட்டிலாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. பட் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வருஷம் தான் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே போல் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேரணும்னு நினைக்கிறீங்களா, சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.